கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா வேதாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் என்னுடைய 13ஆம் வசனம். அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 18 வருஷமா ஒரு பெண் கூனியா இருக்கிறா. அவ எதனால அப்படி இருக்கான்னு சொன்னா, அவளை ஒரு பிசாசு கட்டி வச்சுதான். அதை குறிச்சு வசனம் சொல்லுகிறது, அது ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி. அவ பலவீனப்படுத்தும் ஆவி கட்டி வச்சதுனால அவ கூனியா இருந்தா அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா எங்கேயுமே ஒண்ணும் நடக்கல. கடைசியில வசனம் வாசிக்கிறோம், இயேசு தமது கரத்தை அம்மேல் வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவள் நிமிர்ந்து நின்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இதே போல நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை நிமிரக்கூடாதபடி, நம்ம வாழ்க்கையை எழும்பக்கூடாதபடி, நம்மளோட வாழ்க்கை அடுத்தன்னைக்கு போகக்கூடாதபடி பிசாசு அநேக கட்டுகளால கட்டி வைத்திருப்பார். அதை சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வர வேண்டிய பணம் வரல, பாஸ்டர் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, பாஸ்டர் எனக்கு வர வேண்டிய அந்த காரியம் வரலன்னு சொல்லி பல நேரங்கள்ல சில என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், எல்லா ஆசீர்வாதத்தும் தடை பண்ணி வைத்திருப்பது பிசாசு. சரி, அந்த பிசாச தடை பண்ணி வச்சிருக்கிறத நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொன்னா, அவனை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கும் போது அவனை மேற்கொள்ளலாம். நம்ம சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தை இல்லாம இந்த பூமியில ஒரு நாமம் ஒன்று செய்த கொடுக்க மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமம் வல்லமை, இயேசுவின் நாமம் அதிகாரம் நாமம். அப்ப அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னா, தடைப்பட்ட ஆசீர்வாதம் வரும். சரி, இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த பொருளாதார பிரச்சனை மாறுவதாக அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு பல நாட்கள் நீங்க எழும்பவே முடியல அப்படின்னா, பல நாட்கள் உங்க வாழ்க்கையை முன்னேற முடியல அப்படின்னா, என் வாழ்க்கையில் இருக்க முன்னேற்ற தடைகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக அப்படி நீங்க கட்டளையிடும் போது என்னன்னு சொன்னா, இயேசுவின் நாமம் உங்களை விடுதலையாக்கும். அற்புதங்களை காண செய்யணும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையை வல்லம் உள்ளது. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்கும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் கர்த்தர் விளக்கணும். ஜெபிக்கலாமா? ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீரோட வாழ்க்கை அற்புதம் செய்வதை காய்ச்சி நாம மகிமைப்பட்டதை காய்ச்சி தோற்றப்பா. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்த காய்ச்சி தோற்றம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.